கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் தலைவர் 173 படத்தின் பரபரப்பான அறிவிப்புகள் வெளியான நிலையில் தற்போது அந்த படம் குறித்து வெளிவரும் அப்டேட்டுகள் குறித்து ரசிகர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அண்மையில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில் இது குறித்து மனம் திறந்து பேசிய போது பல அதிர்ச்சி அளிக்கும் உண்மைகள் வெளியாகின. அதாவது, தக் லைஃப் படத்தில் கமல் 180 கோடி நஷ்டமடைந்துள்ள நிலையில் கடன் நெருக்கடிகளால் தாக்குப்பிடிக்க முடியாத அவர் உடனடியாக தன்னுடைய அடுத்த படத்தை அறிவித்தால்தான் கடன்காரர்களின் வாயை அடைக்க முடியும் என்பதால் கடந்த 7ஆம் தேதி இந்த படத்தை அறிவிக்க வேண்டியதாயிற்று. ராஜ்கமல் நிறுவனம்தான் படத்தை தயாரிக்கும் என்பதை தவிர மற்ற எதுவும் அப்போது உறுதியாகவில்லை என்றார் அவர். மேலும் ஏற்கனவே நஷ்டமடைந்த நிலையில் இன்னொரு படத்திற்கு பெருமளவில் பணத்தை கொட்டுவதற்கு வாய்ப்பில்லாததால் பட்ஜெட்டுக்கு பொருத்தமாக சுந்தர் சி இருப்பார் என்பது கமலின் சாய்ஸாக இருந்துள்ளது. ஆனால் சுந்தர் சி இதில் திருப்தி கொள்ளவும் இல்லை. இரு பெரிய நடிகர்களை வைத்து இயக்கும் வாய்ப்பையும் அவர் மறுக்கவில்லை. இருந்தபோதும் இந்த படத்திற்கான கதையை இதுவரை ரஜினியிடம் 3 வழிகளில் சொல்லியும் ரஜினி அதை ஏற்கவில்லை என்றார் அவர். 35 படங்களின் வெற்றிப்பட இயக்குனர். 27 வருடங்களுக்கு முன்பே அருணாசலம், 22 வருடங்களுக்கு முன்பே கமலை வைத்து படம் எடுத்த இயக்குனர்தான் சுந்தர் சி. தன்னுடைய நீண்டகால நண்பர் கமல் என்பதாலும் கடனாளி ஆகிவிட்டதாலும் அவருக்கு உதவி செய்வதற்காக ரஜினி தேதி தந்துள்ளதாகவும், எனினும் கமலும் முக்கிய ரோலில் நடிப்பார் என்றும் அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.